சுட சுட சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரெசிபி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பிரியாணி வெசலில் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5 பெரிய வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலரில் மாறின உடனே 6 பச்சை மிளகாய் வதக்கி இந்த திக் மசாலா பேஸ்ட் போட்டு வதக்குங்க. பேஸ்ட்டோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் அரைச்சி தக்காளி 6 போட்டு வதக்குங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்படி திக்காக வந்த உடனே 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி இலைகள் வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு 1 கேஜி சிக்கன் பீசஸை நல்லா பிரட்டுங்க. நல்லா கெட்டி தயிர் 1 கப் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்கட்டும். எந்த கிளாஸில் அரிசி அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அரிசி எடுத்து 1 hour ஊற வச்சுருக்கேன். அதே கிளாஸில் 8 கிளாஸ் ப்ளஸ் 3/4 கிளாஸ் மொத்தம் 8.25 கிளாஸ் தண்ணி கொதி வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு ஒரு முழு லெமன் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணியில் ஆட் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பப்போ மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை நல்லா வற்ற விடணும். தண்ணி இந்த மாதிரி வத்துற ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் ஒரு 20 மினிட்ஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண தோசை தவா மேலே பிரியாணி வெசலை வச்சு நல்ல லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் தம் போட போகிறோம். 20 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஹாட்டாக சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது.